வணக்கம் ஹாசிப் சார், நாங்க சத்தியம் தொலைக்காட்சியிலிருந்து பேசுறோம். வணக்கம் சார், இப்போ இன்னைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய ஒரு சம்பவமா தான் பார்க்கப்படுது. காரணம், 4th பில்லர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் 4வது தூண் சொல்லப்படுற ஊடகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு தனியார் தொலைக்காட்சியில வேலை பார்க்கக்கூடிய திருப்பூர் செய்தியாளருக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த கண்டனத்திற்குரிய சம்பவம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? நீங்க சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்றது நேற்று நடந்திருக்கு. திருப்பூர்ல பல்லடம் அப்படின்றத பகுதியை சேர்ந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய தாலுகா செய்தியாளராக பணியாற்றி இருக்கக்கூடிய நேச பிரபு அவர் மீது சிலர் கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அவருடைய உடம்புல நான் கேள்விப்படுற வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் வரைக்கும் கிட்டத்தட்ட 65 இடங்கள்ல வெட்டு விழுந்திருக்கு. அப்போ அவர் உயிரை பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்தப்பட்ட தாக்குதல். அப்போ ஒரு பத்திரிகையாளரோட உயிரை பறிக்க வேண்டும் என்ற நோக்கம் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அந்த பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் அவர் தினசரி பல்வேறு செய்திகளை வழங்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அந்த பகுதியில் நடக்கக்கூடிய சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் அது எதுவாக இருக்கட்டும், பொதுவாக பார்க்க போனா மணல் கொள்ளையாக இருக்கட்டும், இல்லாட்டா கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், இல்ல அங்கு சட்டத்துக்கு புறம்பாக நடத்தப்படக்கூடிய லாட்டரி சீட்டு அல்லது சட்டத்திற்கு புறம்பாக இல்ல அனுமதி என்று நடத்தப்படக்கூடிய பார்கள், இது தொடர்பாக பல செய்திகளை இன்னைக்கு செய்தியாளர்கள் களத்துல இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட செய்திகளை கொடுக்கக்கூடிய செய்தியாளர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டா உண்மையிலேயே பாதுகாப்பு கிடையாது. இப்ப நீங்க சாதாரண ஒரு நபருக்கு கூட அவருக்கு ஒரு சின்ன அவர் என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு நடவடிக்கையில் ஈடுபட, ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டா எடுத்துக்கலாம், இன்னும் ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்கணும், அவங்களும் கூட செய்தியாளர்களுக்கு சமமானவர்கள் தான், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் தான். அவர்களுக்கு கூட இன்னைக்கு காவல்துறையினர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை கருத்துல கொண்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரியான அச்சுறுத்தலை ஏற்படும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது அப்படின்றது நடைமுறையில இருக்கு. ஆனா செய்தியாளர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கேள்வி அதுதான் சார். இப்போ சில நாட்களாவே அவர் என்னை யாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது அந்த செய்தியாளர் சொல்லியிருக்காரு. எனக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்றதையும் அவர் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காரு. அந்த சம்பவம் நடக்கும் போது அவர் ரெக்கார்ட் பண்ணிருக்க போன் காலையும் நம்ம இப்ப கேட்டிருப்போம். அதுல சார் என்னை யாரோ ஃபாலோ பண்றாங்க, எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த கும்பல் வந்துட்டாங்கன்னு உயிருக்கு போராடும் போது ஒரு மாதிரியான ஒரு கதறல் நம்ம கேட்க முடிஞ்சது. ஒரு செய்தியாளனுடைய கதறல் காவல்துறை இந்த விஷயத்துல எப்படி சார் நடந்திருந்திருக்கணும்? பதற வைக்குது. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆடியோ கேட்கும்போது உண்மையிலேயே பதற வைக்குது. ஒருத்தர் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது யாராக இருக்கட்டும், பத்திரிகையாளராக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் சமமாக நடத்தி அனைவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. அதற்காக தான் காவல்துறை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நோக்கத்தை கொண்டுதான் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருப்பதாக மாறி மாறி வரக்கூடிய அரசுகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காவல்துறை எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அப்ப இன்னைக்கு அந்த இடத்துல நேசப்பிரபு இல்லாமல் வேறு யாராவது கால் பண்ணி கூட இப்படியாக என்னை யாரோ ஃபாலோ பண்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இதோ வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க, இதோ போயிட்டாங்க, அந்த ஆடியோ கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பல மணி நேரம் பேசுறாரு அவர் காவல்துறை. ஒருத்தர்கிட்ட இல்ல, பலரிடம் பேசுறாரு அவரு. அப்ப எதிர்த்தரப்புல இருந்து வரக்கூடிய அந்த பதில் தான் ரொம்ப அலட்சியமாக. நீங்க அந்த வண்டி நம்பரை கொஞ்சம் பாருங்க. ரொம்ப அவர் பேசக்கூடிய அந்த காவலர் யாருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் எப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னா, எதிரில் தரப்புல நம்ம சினிமா படங்கள் எல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரியான சூழல்ல ஒருத்தன் காவல் நிலையத்துக்கு கால் அடிப்பாங்க. அப்ப காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர் கால் மேல காலை போட்டுட்டு சோஃபா மேல சாஞ்சிக்கிட்டு போன் எடுத்து அந்த முக்கியத்துவம் அதனுடைய அந்த தீவிரத்தை உணராமல் அவர் பதில் சொல்லுவாரு. அப்படியா, சரி நான் பாக்குறேன். அதே மாதிரியான ஒரு காட்சியை தான் என்னால கற்பனை செய்து பார்க்க முடியும் இந்த நிகழ்வுல. நேசப்பிரபு பேசுறாரு, எதிரில் இருக்கக்கூடிய காவலர் அந்த வண்டியோட நம்பரை பாருங்க, அந்த வண்டியோட கலர் என்ன, அந்த வண்டியோட மேக் என்ன, இது மாதிரி ரொம்ப கேட்க முடியாத கேள்வி. உடனடியாக காவலர் என்ன பண்ணிருக்கணும், எந்த இடத்துல இருக்கீங்க, அடுத்த 10 நிமிஷத்துல நாங்க அங்க வரோம், நீங்க பத்திரமா இருங்க. இப்படிதான் ஒரு காவலர், ஒரு காவல்துறை அதிகாரி சொல்ல வேண்டும். நீங்கள் முதல்ல உங்க உயிரை பாதுகாதுங்க, அவரை பற்றி அடையாளங்களை நோட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு நகருங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, பயப்படாதீங்க, நாங்க இதோ வந்துகிட்டு இருக்கோம். இப்படி சொல்லுவதுதான் ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய கடமை. இது கடமை, இப்படிதான் சொல்லணும்ன்றது கடமை. நான் மறுபடியும் சொல்றேன், அவருடைய கடமை. அப்படிப்பட்ட கடமையை அவர்கள் தவறி இருக்கிறார்கள் காவல்துறை அப்படின்றத உங்களுடைய கருத்து என்னங்க சார்? கண்டிப்பாக அது பற்றி முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் சார். இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், மிக முக்கிய பிரச்சனைகளை எடுத்து தினசரியில நம்ம என்னென்ன வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பத்திரிகையாளரா இருக்கட்டும், ஒரு விஷயத்த வெளிக்கொணர்றதுக்காக ஒரு இன்டர்வியூ நடத்துறாங்கன்னா அந்த இன்டர்வியூ நடத்தக்கூடிய ஒரு நெறியாளரா இருக்கட்டும், இப்ப சமீப காலமாகவே செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் மீது
சில தரம் தாழ்ந்த ஒரு கருத்துக்கள், விமர்சனங்கள் வருது. அதை தாண்டி பாதுகாப்பு இன்மைன்னு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி சம்பவம். இவங்களுக்கு ஊடகவியலாளருக்கு எப்படின்னா சாமானிய மக்களின் நிலை என்ன சார்? அதான் இப்ப நீங்க சொல்வது போல இன்னைக்கு ஜனநாயகத்தின் 4வது தூண்னு சொல்றோம். இந்த 4வது தூண் தான் மற்ற 3 தூண்கள் சரியாக செயல்படுகின்றதா என்று கண்காணிக்கக்கூடிய அமைப்பு. அப்ப இந்த கண்காணிப்பு அமைப்பு தகர்க்கப்பட்டால் அந்த 3 தூண்களினுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த 3 தூண்களினுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு தகர்க்கப்படுவதற்கான வேலை எல்லா தளங்கள்ல இருந்து செய்யப்படுது. குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள் ஜனநாயகமாக இருக்கக்கூடாது, இது வேறொரு நிலையை நோக்கி நகரணும், அத்தாரிட்டேரியன் கவர்மெண்டா இது நடக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க சொல்வது போல செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புவது கூட தவறு, நீங்க எப்படி என்ன பார்த்து கேள்வி எழுப்பலான்ற வகையில அவர்களை பயமுறுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு படி மேல போய் அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் சாதாரண நபர் கூட சொல்வதற்கு வாய் கூசக்கூடிய ஒரு கருத்தை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டு அதை நியாயப்படுத்தக்கூடிய வேலையும் செய்து கொண்டிருக்கு. இது இந்த நிலைமை மாற வேண்டும். இது பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒற்றுமை வேண்டும் ஒரு புறம், இன்னொரு புறம் ஜனநாயகத்தின் 4வது தூண் என்பதை மக்கள் உணர வேண்டும். நாம் தான் மக்களுக்கு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் நாம் இன்னைக்கு பொதுவெளியில் சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலம் அவர்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செஞ்சுட்டு இருக்கோம். இதை மக்கள் உணர வேண்டும், ஜனநாயக அமைப்புகள் உணர வேண்டும். அவர்கள் எல்லோரும் இன்னைக்கு பத்திரிகையாளருடைய பாதுகாப்பு குறித்தும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தல் குறித்தும் பேச வேண்டும் அப்படின்றதான் மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அரசை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும்னு கடந்த 10 ஆண்டுகளாக மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஏற்கனவே சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த சட்டம் இருக்கு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு பத்திரிகையாளர்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றதா எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இந்த தருணத்திலாவது அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். ரொம்ப நன்றி ஹாசிப் சார், உங்களுடைய திடகாத்திரமான ஆளுமையான நிறைய கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்திருந்தீங்க. இணைப்புல இந்த தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.